ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசி படத்தோட ரிவ்யூ தான். அவ பேர் சந்திரடா. லோகேஷ்க்கு வந்து இந்த அளவுக்கு சூட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பக்காவாக பண்ணிட்டேன். ஃப்ரம் டைரக்டர் டு ஆக்டர், ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பர்சன் ஹூ கேம். அனிருத்தை தயவு செய்து பாராட்டி ஆகணும் ப்ரோ. கீபோர்டில் கையை வச்சாலே தலைவன் வேற லெவல் பண்ணுறான். என்னன்னே தெரியல, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸை கவருமான்னு கேட்டால் ஒரு பெரிய மைனஸ் தான். பிகாஸ் ரத்தம் தெறிக்க இருக்கு. இது ஒன்று தான் பெரிய மைனஸாக இருக்கு. சிறப்பான தரமான சம்பவம். சன் பிக்சர் கலாநிதி மாறன் ப்ரொடக்ஷன் பண்ண, அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண, லோகேஷ் கனகராஜ், வாமிகா கப்பி, சஞ்சனா இவங்கெல்லாம் நடித்து அனிருத் மியூசிக்கில் ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கிற படம் தான் இந்த டிசி. உன்னை எங்கேயாவது போன்னு சொன்னல, போ. டிசி படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னடா இவங்க டப்பு 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 டப்புன்னு சுட்டு இருக்காங்க, பூரா சண்டையாகவே இருக்குது. அப்போ இந்த படத்தில் ஒரு கதை இருக்காது போல், ஏதோ லவ் ஸ்டோரி போலன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு அற்புதமான கதையை வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. படி. இந்த டிசி படத்தோட அற்புதமான கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம்னே வச்சுக்குவாங்களேன். ஆனால் அந்த குடும்பத்தோட அப்பா என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைய நான் எப்படியாச்சும் படிக்க வைக்கணும், அது சாதாரணமாக படிக்க வைக்கக்கூடாது, இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்துட்டு அவருக்கு இருந்த கொஞ்சம் நிலத்தை விற்று காசை தேர்த்து என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறாப்புல. போகிற வழியில் போலீஸ்கிட்ட மாட்டுறாரு. மாட்டி பணத்தையும் பறி கொடுக்குறாரு, அவரோட உயிரையும் பறி கொடுக்குறாரு. இந்த விஷயம் லோகேஷ் கனகராஜுக்கு போகுது. அவர் போயிட்டு பணத்தை மீட்டு கொடுத்தாரா, இல்லை அந்த பணத்தை மீட்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரா அப்படின்றத ஒரு அற்புதமான கதையாக சொல்லியிருக்காங்க. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஃபேமிலியோட பார்க்க முடியாதான். டப்பு 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 டப்புன்னு சுடுறாங்க, ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி பயங்கரமான சீன்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த படத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அற்புதமான கதையும் உள்ளே வச்சுட்டாங்க. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? இந்த படத்துல என்னதான் ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய காட்சிகள் வச்சிருந்தாலும் இந்த படத்துல ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஒரு பிரச்சனை வந்து பிரிகிறாரு. தகப்பனோட அரவணைப்பே இல்லாத ஒரு மகன் எப்படியெல்லாம் லைஃபை தொலைக்கிறான்றத அற்புதமாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி உன் வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப முக்கியமான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கதை. உங்களுக்கு சண்டை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு பார்ப்பேன், ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். போலீஸ்க்கு நாங்கள் ரவுடி கேங்ஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு மூலியாக வச்சுட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக ஒரு படத்தில் வராரு. இவர் எப்படி ஆக்ட் பண்ண போகிறாரு, இவர் நம்ம டேரக்டராக தான் பார்த்துருப்பேன். இந்த மனுஷன் ஆக்ட் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா மனுஷன் ஆக்டிங்கை வேற லெவலில் கொடுத்துருக்காருங்க. நம்ம லோக்கியோட ஆக்டிங்கை பார்த்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. அந்த மனுஷனுக்கு ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக ஆக்ட் பண்ணுறாப்புல. மேபி இந்த படத்தில் காமெடி சீன்லாம் வந்திருந்தாக்கா லோகேஷ் கனகராஜுக்கு செட் ஆகிருக்குமா இல்லையான்னு தெரியல. அவருக்கு எப்பயுமே பிடிச்ச அந்த துப்பாக்கி அதெல்லாம் தூக்கி வந்து சும்மா சீரியஸ் ஃபேஸாக காட்டுறாங்களே, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு, வேற லெவலு. இந்த படத்தின் மூலயமா நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஏடா நான் நடிக்க வரேன்னு சொன்ன உடனே என்னை எப்படியெல்லாம் கலாச்சிங்க, இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருக்காரு. அவ பேர் சந்திரடா. இந்த படத்தில் ஹீரோயினா வாமிகா கபி அப்படின்ற ஒரு புள்ள சந்திரான்ற ஒரு கேரக்டர் எடுத்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அடாடாடாடாடாடா, ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த சந்திரான்ற கேரக்டர் எடுத்த வாமிகா கபியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அற்புதமாக இருக்குது. ஏன் இவ்வளோ சொல்கிறான்னு நீங்கள் போய் படத்தை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் சஞ்சனா லப்பர் பந்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹோம்லியான ஆக்டிங்கை கொடுத்துட்டு இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு ஆக்டிங்கை, அப்படியே டோட்டலாக மாறி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது. இந்த படத்தில் நம்ம சஞ்சனா எப்போ பார்த்தாலும் உஃபு 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 உஃப்னு தம்மா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். எதுக்கு அந்த காட்சிகள்லாம் வச்சாங்கன்னே தெரில. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாமோன்னு தோணுது. ஒருவேளை இந்த படத்துக்கு ரொம்ப தேவையான்ற மாதிரி பார்த்தாலும் அப்படின்னு தெரில, எதுக்கு வச்சாங்கன்னு புரியல. இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறதில்லைங்கிற தைரியம் தான்.
ஸோ இந்த படத்தில் இவங்க 3 பேரை தவிர லோகேஷ் கனகராஜ் ஃப்ரெண்டாக ஒரு 3 பேர் வராங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமான ஆக்டை வெளிப்படுத்திருக்காங்க. அப்புறம் போலீஸ் கேரக்டர்லாம் எடுத்து வராங்க பாருங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் கொஞ்சம் பேர் தான் வராங்க, வந்த எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். இந்த படத்தில் தவிர்க்க வேண்டிய காட்சிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உஃப் நம்ம சஞ்சனா தம் அடிக்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேட் வேர்ட்ஸ் மியூட்டே போடல அப்படியே வருது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். இந்த படத்தில் இதுதான் ஒரு முக்கிய தூணி, அப்படியே தாங்கி பிடிக்குது இந்த படத்தை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு. இந்த மனுஷன் எப்படித்தான் இந்த பிஜிஎம்லாம் போட்டார்னே தெரிலங்க. பிஜிஎம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு போர் அடிச்சிடும். இந்த பிஜிஎம் அப்படியே தாங்கி பிடிக்குதுங்க இந்த படத்தை. எந்தெந்த சீனுக்கு எப்படி எப்படி பிஜிஎம் போகணும்னு சொல்லிட்டு மனுஷன் அனுபவிச்சு போட்டிருக்காரு. வேற லெவல் சம்பவம். இந்த படத்துல தான் ஒரு பிஜிஎம் வந்துச்சு, அதான் நம்ம எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருந்தோமே. இந்த பிஜிஎம் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படியே டாக்டர் படத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் வரும் பார்த்தீங்களா, அப்படியே ரெண்டுமே ஒரே மாதிரி வர்ற மாதிரியே இருந்துச்சு, ரெண்டுமே ஒரே இடத்துல பிளேஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அனிருத்தோட பிஜிஎம் மட்டும் இந்த படத்தில் இல்லைனா கொஞ்சம் படம் டம்மியாகவே ஆயிருக்கும். பிஜிஎம் தான் இந்த படத்தை அப்படியே தாங்கி பிடிக்குது. வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டார் நம்ம அனிருத். அப்படி சொல்றதெல்லாம் பார்த்தாக்கா இந்த படத்தில் காமெடியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, காமெடி இருக்குது. அதுவும் டார்க் காமெடியாக தான் வந்திருக்கு. அதுவுமே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இந்த குஞ்சிலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வராரு, அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. திடீர்னு நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு தான் செய்யுது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். பட் நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காத ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். என்ன ஸ்டார்டிங் கொஞ்சம் மாறி போகும், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு டாப் கீர் போட்டு தூக்குவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு படம் சூப்பராகவே இருக்கும். போயிட்டு நம்பி பார்க்கலாங்க. என்ன இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், அப்புறம் துப்பாக்கி எடுத்து டப்பார்னு சுடுற காட்சிகள்லாம் இந்த படம் ஃபுல்லாமே வந்திருக்கும். அப்புறம் சில பேட் வேர்ட்ஸுக்கெலாம் மீம் போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சில இடத்துல பேட் வேர்ட்ஸு கிட்ட நிறைய பேர் வைப்லாம் பண்ணாங்க. ஸோ பார்க்குறப்ப அதெல்லாம் பெருசாக தெரியாது தான் நினைக்கிறேன். போயிட்டு பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு மர்டர் பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.